This video is sponsored by Yati Bakes. Happiness packed in every box and co-sponsored by V Digital TV. Enjoy 600 plus live TV channel at free of cost. பீகாரில் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறும் நிலையில் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நிலவி வந்தது. இந்த இழுபறி இப்போது முடிவுக்கு வந்துள்ளது. அதன்படி இந்த தேர்தலில் பாஜக மற்றும் ஜேடியு என இரு கட்சிகளுமே தலா 101 தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணியில் மற்ற கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்பது குறித்த அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. தேர்தல் நேரத்தில் மக்களின் முடிவு விஜய்க்கு பக்குவத்தை வரவைக்கும். கரூர் விவகாரத்தில் விஜயுடன் ராகுல் காந்தி பேசியது கூட்டணிக்காக அல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி என்றும் உறுதியாக இருக்கும். எந்தவிதமான குழப்பமும் அதில் இருக்காது என காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்த பின் விசிக தலைவர் திருமாவளவனின் எண்ண ஓட்டத்தில் குழப்பம் இருக்கிறது. தவறு செய்த பின் தப்பிக்கார் எஸ் பாஜக அண்ணாமலை என பழி போட்டுக் கொண்டிருக்கிறார். திருமாவளவனின் அரசியல் தரம் தாழ்ந்து மாறியிருக்கிறது என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார். நெல்லை வள்ளியூர் வடக்கு திமுக ஒன்றிய செயலாளராக சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஒன்றிய செயலாளராக இருந்த கிரகாம்பில் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் அலெக்ஸ் அப்பாவுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் தவக கூட்டணி அமைத்தால் திமுகவுக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எப்போதும் போல் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிரிந்தால் ஆளும் கட்சிக்கு லாபம் என்ற கணக்கே வரும் தேர்தலில் அடியோடு மாறும் நிலை உள்ளது. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தவறான பாதையில் சென்றுவிட்டது. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தவறுக்காக இந்திரா காந்தி தனது உயிரை பறிகொடுத்தார் என்று காங்கிரஸ் எம்பி ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ராணுவம் பொற்கோயிலில் நடத்திய ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை சீக்கிய சமூகத்தை ஆழமாக புண்படுத்தியதாகவும் அது வரலாற்று பிழையாகும் என்றும் அவர் கூறினார். திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக, பாஜக, தவக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் உள்ளன. திமுகவை வீழ்த்த அவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் 10 எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் 10 விஜய் வந்தாலும் 100 அண்ணாமலை வந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது, அவர்கள் தமிழ்நாட்டில் அடி வாங்குவார்கள் என்று கூறியுள்ளார். தவக தொண்டர்கள் என் கூட்டத்தில் ஆர்வமுடன் பங்கேற்கின்றனர். கட்சித் தலைமையின் அனுமதி பெற்று வர தவகவினருக்கு அறிவுறுத்தியுள்ளோம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் கூட்டணி இறுதியாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக 2 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம். அதற்கு ஏற்றாற்போல் ஊடகங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான விமர்சனம் வைத்துக் கொண்டு இருக்கிறார். யாரோ ஆதரிப்பார்கள் என்ற தனது நினைப்பு நிறைவேறாததால் இது போன்ற வார்த்தைகளை கக்குகிறார் என டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். கரூர் விவகாரத்தில் இறந்தோரின் உறவினர்களிடம் ஏமாற்றி சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக திமுக அமைப்புச் செயலாளர் எஸ். பாரதி விமர்சித்துள்ளார். மேலும் இறந்தோரை வைத்து தவக அற்ப அரசியல் செய்வதாகவும் அதற்கு அதிமுக, பாஜக துணை நிற்பதாகவும் விமர்சித்துள்ளார். இதன் மூலம் நீதிமன்றத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற துடிப்பதாகவும் சாடியுள்ளார்.